ப்ரோரேட்டா அடிப்படையில் இந்த மக்கள் தொகுதிகள் சீரமைக்கப்படும் அப்படின்னா அது வந்து தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதியாக மாறும். நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அதை சரியாக தென் மாநிலங்கள் செய்திருக்கும் பொழுது இந்த மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டா அது மிகப்பெரிய அநீதியாக இருக்காதா என்று தென் மாநிலங்கள் குரல் எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசியது வந்து ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சராக அவர் தெரிவித்த மிக முக்கியமான கருத்து. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவுகளை பற்றி அந்த துறை சார்ந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ப்ரோரேட்டாங்கிறதுல வந்து எங்கள் தலைவர் கூட அதில் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு விளக்கத்தை மிக துல்லியமாக அளித்திருக்கிறார். எந்த மாநிலங்களும் தற்போது இருக்கிற அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு. இன்னும் அவர் அதை தொடர்ந்து கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஷாமண்ணா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 300 சீட்டு அதிகரிக்கிறது என்றால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு ஒரு 20% அதிகரிக்கிறது என்றால் அந்த 20% வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படும். அதுபோல தான் அந்த வளர்ச்சி விகிதம் இருக்குமே தவிர இதை வந்து கற்பனையில் கவலைப்பட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தான் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கறத உங்க தலைவர் சொல்றாரு. நீங்க ப்ரோரேட்டான்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, ஒரு விகிதாச்சார அடிப்படையில் சொல்றாரு. அது மக்கள் தொகை அடிப்படையிலான விகிதாச்சாரமா தொகுதிகளின் அடிப்படையிலான விகிதாச்சாரமா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படலை அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கூட்டத்தை தொடர்ந்து ஒரு செய்தியாளர் கூட்டம் நடந்தபோது தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அந்த கூட்டத்தில் சொன்னார். அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அது இன்னும் துல்லியமான ஒரு விளக்கம் அளித்தார். ஏன்னா அங்கே நடந்தது எங்களுடைய பேச்சு கிடையாது. மத்திய அமைச்சர் பேசுகிறத மொழிபெயர்ப்பு மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். அதனால் அவங்க வந்து மிக தெளிவாக விகிதாச்சார அடிப்படையில் இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னார். அதாவது முன்னாடி இருந்த ஒரு அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம், எதில் திமுக காங்கிரஸ் போன்ற இருந்த யூபிஏ அரசாங்கம் தான் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான ஒரு பங்கீடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தென் மாநிலங்கள் யார் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டார்களோ அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 2023 பாரத பிரதமர் அவர்களே பேசியிருக்கிறார். துல்லியமாக பேசியிருக்கிறார். எந்த தென் மாநிலம் பாதிக்காதுன்னு பிரதமர் சொல்கிறாரு. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அமித்ஷா அவர்கள் நேற்று கூட மிக தெளிவாக சொன்னார். ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு. விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்படும் என்றால் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எந்த விகிதாச்சாரத்திலே எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமோ அதே விகிதாச்சாரத்தில் தான் வரும் என்னும்போது கற்பனையில் நான் வந்து மக்கள் தொகை தான் எடுத்துக்குவேன்னு இப்போ ஷியாமண்ணா சொல்கிற மாதிரி, முதல்வர் சொல்கிற மாதிரி இவங்களா கற்பனையில் கவலைப்பட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு அரசின் உயர் பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அதை தமிழ்நாட்டுக்கு வந்து திரு ஷியாம் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறாரு. உண்மை இல்ல, அதாவது அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்கிறதுனால தான் அந்த கவலை வருது. வெறுமனே பிரதமரோ இல்ல மத்திய உள்துறை அமைச்சரோ வாய் வார்த்தையா கூறி பயன் இல்ல. அப்போ அரசியல் சாசனத்துல 71 இருந்து இருக்கு. ஸ்ரீகாந்த் சொன்னது ஒண்ணு சரி. முதல்ல வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பிக்சேஷன் கொண்டு வந்துச்சு. அப்ப ரீஅப்போர்ஷன்மெண்ட்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் என்றால் அந்த கவலை வந்து கற்பனையான கவலை இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலான கவலை. அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு இன்னைக்கு சரி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இப்போ நிதி ஒதுக்கீடு எடுத்துக்கோங்க. 5 ஆண்டு திட்டங்களில் ஒதுக்கீடு செய்ததுக்கும் இப்போ நிதி ஆயோக் செய்கிறதுக்கும் ஒரு மாறுபாடு வந்திருக்கிறதா இல்லையா? அதாவது காலச்சூழலுக்கு ஏற்றபடி இதோட அணுகுமுறைகள் மாற வேண்டும். எப்போ வந்து தென் மாநிலங்கள் இவ்வளவு அழகாக ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை, மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்கிற எண்ணம் பிரதமருக்கு இருக்கிறது, உள்துறை அமைச்சருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மளை நெறிப்படுத்துவதற்கு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நிதி பகிர்வுல அநீதி இருக்குதுன்னு தென் மாநிலங்கள் முறையிடுறாங்க. அதே போல ஒரு அநீதியைத்தான் தொகுதி இதுலயும் அமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது போக ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நம்ம பேசு பொருள்ல இருந்து விலகி போய்டுவோம்னு நினைக்கிறேன். விளக்கமா சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அதாவது நம்ம எப்போதுமே லேக்ஸ் பெர் எம்பி தான். அதாவது முதல்ல 7.3 லட்சமாக இருந்தது 51ல 8.4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி,
10.1 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ ஏதோ ஒரு வைக்க போறோம், 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இல்ல 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா ஜனத்தொகை அடிப்படையில் தானே அது வரும். கற்பனையான கவலை இல்ல. இந்த ஜனத்தொகை அடிப்படைங்கிறது வந்து இல்ல இதுவரை முன்னாடி நடந்திருந்த இப்ப எப்படி நிதி ஆயோக்ல வெறும் இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய பங்கீடுகள் வந்து இதற்கு முன்னாடி எப்படி கொடுத்து கொண்டிருந்தார்கள்? அந்த மாநிலத்தோட தொழில் வளம் மக்கள் தொகை இது அடிப்படையில் தான் கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப மக்கள் தொகை அதுல ஒரு சிறிய கூறாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல இதிலும் மக்கள் தொகையும் கண்டிப்பாக பார்க்கப்பட்டாலும் அது ஒரு சிறிய கூறாகத்தான் இருக்குமே தவிர அதைவிட விகிதாச்சாரம் என்பது, அதாவது இப்ப என்ன பர்சன்டேஜ்ல நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நமக்கு எத்தனை சதவீதம் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கிறதோ அது குறையாமல் பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கும் போது அதை பற்றி பேசு பொருளே இங்க தேவையில்லை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு மும்மொழியை பற்றி இங்கே மிகப்பெரிய சர்ச்சை வந்து கொண்டிருந்த போது மக்கள் எல்லாம் அதற்கு எதிராக மாநில அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை மக்கள் உருவாக்கி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலை வந்தபோது புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை மறைக்க நினைக்கிறார்கள் என்றுதான் நாங்க இதை மிக தெளிவாக கருதுகிறோம். வேற ஒரு நெரட்டிவ் எடுத்து பழைய நெரட்டிவ் அப்படியே மறக்க செய்யணும். எப்படி இப்ப எல்லா மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து காமனா வைத்துக் கொள்வார்கள், அதன் அடிப்படையில தொகுதிகள் வந்து வரையறுக்கப்படும் சொல்றீங்களா? இல்ல, தவறான கருத்து. நான் அப்படி சொல்லல. இப்ப என்ன பங்களிப்பு நமக்கு இருக்கிறதோ நாடாளுமன்றத்தில் நமக்கு பங்களிப்பு இருக்கிறதோ அதை சொல்லக்கூடிய உயரமோ இதுவோ எனக்கு கிடையாது. நான் எப்படி சொன்னேன்னா, நிதி முன்னாடி வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அது மக்கள் தொகை அடிப்படையில் பகிர்வுகள் கொடுக்கப்படுவது இல்லை. அதற்கு மேல் கொண்டு நிறைய கூறுகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சமச்சீராக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கிய குழுவினர் தான் அதை முடிவு செய்யறாங்க. அதே மாதிரி இதற்கும் இதை முதல்ல தீர்மானிக்கிறது வெறும் மத்திய அரசு தீர்மானிக்க போறது இல்ல. இதற்கான நீதித்துறை இருக்கிறது. கட்டுப்படுத்தியதற்கு பிறகு சென்சஸ் அடிப்படையில் இந்த தொகுதி சீரமைப்பு அப்படிங்கறத பண்ணணும் என்பதன் அடிப்படையில் தான் அது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. அப்ப மக்கள் தொகை ஒரு அடிப்படை கூறா இருக்கு, அதை நீங்க மறுதலிச்சிட முடியாது. அதுதான் பிரதமர் சொல்லி இருக்கிறார். இந்த அடிப்படையை உருவாக்கியது யூபிஏ அரசாங்கம். அவங்க இருக்கும்போது இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கிறார்கள். இதன்படி இதுவரை வந்திருக்கிறது. இப்படி வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதே. காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுது? புரியல. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அது ரிவார்டு இல்ல, நிதி பகிர்விலையும் அவங்களுக்கு அது ரிவார்டு. நீங்க கான்ஸ்டிட்யூன்சி சீட் கொடுக்கறதுல ரிவார்டுனா சொன்னதை செஞ்ச தென் மாநிலங்களுக்கு என்ன நீதி? இதைத்தான் 2023 எங்க பாரத பிரதமர் பேசும்போது இதே கேள்வியை காங்கிரஸை நோக்கி வைத்திருக்கிறார். இதை மற்றும் ஒரு கூறாக வைத்திருக்கிறீர்களே, அப்ப வந்து சிறுபான்மை மக்கள் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்களா? இதனால வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாதா? காங்கிரஸ் என்ன பதில் சொல்கிறதுன்னு 2023 கூட்டத்தில் அவர் தெளிவாக கேட்டிருக்கிறார். அதனால இதுல வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற எண்ணம் நாட்டின் உயரிய பதவியில் இருக்கிற பிரதமருக்கும் இருக்கிறது, உள்துறை அமைச்சருக்கும் இருக்கிறது. அப்படி நடக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு கூட இதை பற்றிய ஒரு சர்ச்சையோ பேசு பொருள் அவசியம் இல்லை. இதற்கு அடுத்த கட்ட ஆலோசனைகள் தான் நம்ம சொல்லணுமே தவிர இதுல ஒரு பாசிட்டிவா தான் நம்ம இருக்கணுமே தவிர இதுக்கு வேற என்னன்னா இப்ப பத்திரிகை ஆகட்டும், மற்ற அறிவு சார்ந்த பிரமுகர்கள் ஆகட்டும், அரசியல் வல்லுநர்கள் ஆகட்டும் என்ன சொல்லணும் என்றால், ஓகே இப்ப நீங்க இது வேண்டாம் என்றால் எந்த இதுல வந்தா அவங்க பங்களிப்பு மாறாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு 543 எனக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கோ தட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? இதுல ஒண்ணுமே இருக்க போறது. நமக்கு எண்ணிக்கையில ஒன்று கூட குறையாது. மற்றவர்களுக்கு எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறதோ அதே சதவீதம் தான் எனக்கும் அதிகரிக்க போகிறது. அதுல அவங்களுக்கு ஜாஸ்தி வருது எனக்கு கம்மி வருதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதை மிக தெளிவாக துல்லியமாக உள்துறை அமைச்சர் தெரிவித்து விட்டார். எவ்வளவு விகிதம் அதிகரிக்கும் என்பதை தெளிவுபடுத்தலங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.